ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லில்லிஸ் மியூசிக் அகாடமி. இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ போன கிளாஸில் வந்துட்டு மேஜர் ஸ்கேல்ஸ் அண்ட் மைனர் ஸ்கேல்ஸ்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ மைனர் ஸ்கேல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சில எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன். அதாவது இதில் என்ன ஒரு மிஸ்டேக் நான் விட்டுருக்கேன், அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடியே நமக்கு பிரகாஷ் அஜித் அப்படின்றவங்க அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க அவங்க கமெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். சி டி டி ஷார்ப் அண்ட் எஃப் ஜி ஜி ஷார்ப் அண்ட் பி ஃப்ளாட் அண்ட் சின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஸோ உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன். நான் எதுக்காண்டி அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஒரு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு முந்தின வீடியோவில் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் படி தான் நம்ம ஸ்கேல்ஸை என்ன பண்ணணும் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். மேபி இப்போ டிக்கு அடுத்து நமக்கு இ தான் வரணும் இல்லையா? ஸோ இங்கே வந்து டிக்கு அடுத்து டி ஷார்ப் அப்படின்றது வராது. டி ஷார்ப்புக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஃப்ளாட்னு வரும். சரிங்களா? ஸோ சி டி இ ஃப்ளாட் அண்ட் எஃப் ஜி ஜிக்கு அடுத்து ஜி வராது, ஏ வந்துடும். ஸோ ஏ ஃப்ளாட். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் நோட்டுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு, ரெண்டு நேம் இருக்கும். ஒன்று ஷார்ப் இருக்குது, இன்னொன்று ஃப்ளாட் இருக்கும். ஷார்ப்ன்றது வந்து ஒரு பிளாக் நோட் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த நோட்டுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், அதுக்கு முந்தின நோட்டுக்கு ஷார்ப்பாக வரும். டி இருக்குது அப்படின்னா டிக்கு முன்னாடி இந்த பிளாக் நோட் இருந்துச்சுன்னா டி ஷார்ப் ஆயிரும். இந்த இது ஈக்கு பின்னாடி இருக்கனால இ ஃப்ளாட் ஆயிரும். ஸோ புரிஞ்சிருக்கு நம்புறேன். ஸோ அதே மாதிரி தான் சி டி இ ஃப்ளாட், எஃப் ஜி ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட் அண்ட் சி வரும். புரிஞ்சுதா? ஓகே ஓகே கைஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ எல்லா மைனர் ஸ்கேல்ஸும் நீங்கள் எழுதிருப்பீங்க நம்புறேன். நம்ம பார்த்துலாமா? ஒன் டைம் ரிப்பீட் பண்ணிடலாம். ஸோ சி மைனர், சி டி இ ஃப்ளாட், எஃப் ஜி ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி. சி டி இ ஃப்ளாட், எஃப் ஜி ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி. And D minor, D E F G A B flat C D, D E F G A B flat C D. And E minor, E F sharp G A B C D E, E F sharp G A B C D E. And F minor, F G A flat B flat C, D flat E flat F, F G A flat B flat C, D flat E flat F. And G minor, G A B flat C D E flat F G, G A B flat C D E flat F G. And A minor, A B C D E F G A, A B C D E F G A. And B minor, B C sharp D E F sharp G A B, B C sharp D E F sharp G A B. ஸோ இதான் guys மைனர் ஸ்கேல்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்கேல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கு இல்லையா? ஸோ வாங்க அப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு சில ஃபிங்கரிங்ஸ் இருக்குது. இதை எப்படி நம்ம ப்ளே பண்ணணும், நான் எப்படி கீபோர்டில் ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது அதுக்குள்ள ஸ்டெப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு தான் இந்த ஃபிங்கரிங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ சி மேஜர்லேருந்து பி மேஜர் வரைக்குமே ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஃபிங்கரிங். என்னென்னா 1 2 3 அண்ட் 1 2 3 4 5. ஸோ உங்கள் ரைட் ஹேண்டில் பார்த்துக்கோங்க, இதுதான் தம் ஃபிங்கர் 1 2 3. சரிங்களா? ஸோ மொத்தம் 10 வரல, அதில் ரைட் ஹேண்டில் 5 வரல, இதில் 1 2 3 அண்ட் அகைன் 1 2 3 4 5. ஸோ என்ன பொசிஷன் வரும் இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ 1 2 3 அப்படியே இந்த ஃபிங்கரை கீழோடி கொண்டு வந்து அண்ட் 1 2 3 4 5. ஸோ இப்படி தான் நம்ம ப்ளே பண்ணணும். சரிங்களா? ஸோ இதான் ஃபிங்கரிங். தென் எஃப்க்கு மட்டும் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. அது மேஜராக இருக்கட்டும் மைனராக இருக்கட்டும், எஃப்க்கு மட்டும் இந்த ஃபிங்கரிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ எஃப்ல பார்த்தீங்கன்னா, ஸோ 1 2 3 4 அண்ட் 1 2 3 4. ஸோ எஃப்க்கு மட்டும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 and 4 வரும். அதாவது 1 2 3 4 1 2 3 4 வரும். மொத்தம் 8 நோட் இல்லையா? ஸோ அதை வந்து 1 2 3 4 1 2 3 4 பிரிப்போம். மற்ற ஸ்கேல்ஸ்க்கு எல்லாமே 1 2 3 1 2 3 4 5 இந்த ஃபார்மேட்டில் தான் ஃபுல்லி ரிப்பீட்டட் ஆகும். சரிங்களா? ஓகே, இந்த சரிகம பதனிசா அப்படின்றது வந்து நமக்கு ஒவ்வொரு டோனில் வெரைட்டியாக அது மாறும். எப்படின்னு பார்க்கும்போது இப்போ சரிகம பதனிசா
அப்படின்றது ஒரு ஸ்டைலு. இன்னொன்று பார்க்கும்போது சரிகமபத. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டோன் அந்த சேஞ்ச் ஆகி ப்ளே பண்ணக்கூடியதான் இந்த ஸ்கேல்ஸ். சரிங்களா? ஸோ இதை மேஜர் அண்ட் மைனரில் 2 டைப்பில் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். இது வந்து என்னன்னு ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் இவ்வளோ நோட்ஸ் இருக்குது அப்படி சொல்லி பார்க்கும்போது சரிகமபதனிசா ஒன் டைம் ப்ளே பண்ணாலே போதுமே, ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டோன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் தான் இது. எதுக்காண்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜென்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வாய்ஸ் பாருங்கள் பேஸ் வாய்ஸில் இருக்கும். பேஸ் வாய்ஸ்னு என்ன தெரியுமா? ரொம்ப கனத்த குரலாக வரும். சரிகமா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த பேஸ்ன்றது மேக்ஸிமம் ஜென்ஸுக்கு ரொம்ப இருக்கும். ஜென்ஸு தான் அவங்க வாய்ஸ் வந்து சரிகமா இந்த மாதிரி ஒரு கனத்த குரலாக இருக்கும் இல்லையா? ஸோ நார்மலாக வந்து லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸு ஸ்வீட்டாக போகும். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்குள்ள வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது இல்லை. இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டோன் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசும்போதே ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஸ்டைலில் இருக்கும். சில பேர் நார்மலாக பேசும்போது ஏதோ போகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டைலை பேஸ் பண்ணி பிரிக்கிறது தான் இது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த எதுக்காண்டி இவ்வளோ ஸ்கேல்ஸை இப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா சில பேர் பாட்டு பாடுறாங்கல்ல, பாட்டு பாடக்கூடிய ராகங்கள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டைப்பில் பாடுவாங்க. சில பேர் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு பாடி காமிக்கிறேன்னா, திருப்பாதம் நம்பி வந்தேன், இது நான் ஒரு ஸ்டைல் பாடுறேன். இப்போ இன்னொருத்தவங்க வராங்க, அவங்க எந்த ஸ்டைலில் பாடுவாங்க அப்படின்னா திருப்பாதம் நம்பி வந்தேன். ஒரு டிஃப்ரென்ஸ் புரியும் நம்புறேன். இந்த மாதிரி பல வெரைட்டிஸில் பாடுனாங்க அப்படின்னா அதுக்கு மேட்சாக அதுக்கு ஆப்டாக ப்ளே பண்ணக்கூடியதான் இந்த ஸ்கேல்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கேல்ஸில் மாற்றி நம்ம அவங்க சாங்ஸ்க்கு ஆப்டாக நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ ஃபிங்கரிங் வந்துட்டு 1 2 3 1 2 3 4 5 அண்ட் எஃப்க்கு மட்டும் மேஜராக இருக்கட்டும் மைனராக இருக்கட்டும் 1 2 3 4 1 2 3 4. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே காய்ஸ், ஸோ நீங்கள் ஃபிங்கரிங் கற்றுருப்பீங்க நம்புகிறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்கேல்ஸை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ இதில் வீடியோவில் பாருங்கள், மெட்ரோனம் அப்படின்ற அந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் டிஸ்பிளேயில் டைம் சைன் அப்படின்ற அந்த ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும். டைம் சைன், அதாவது ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு மெட்ரோனோமை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வரலப்பா அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிட்டே போங்க, உங்களுக்கு வரும். அதில் டைம் சைன் அப்படின்றது கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் வரும். அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், 4 இருக்கும், அதை 3 மாற்றணும், 2 மாற்றணும், 1 மாற்றணும். ஸோ இது என்னன்னு சொல்கிறேன். என்னது இது 4 3 2 1 அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அதாவது 4 வச்சிங்க அப்படின்னா 1 2 3 4 1 2 3 4 இந்த 4 கவுண்ட் முடிச்சோடனே ஒரு டிங் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். 1 2 3 4 டிங் 2 3 4 டிங் 2 3 4. இந்த கவுண்ட் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் 4 கவுண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை 3 மாற்றி அந்த டைம் சைனை -1 கொடுத்துட்டீங்க. -1 அதாவது உங்கள் நம்பர் பேடில் மைனஸ் அப்படி சொல்லி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 மாறும். ஸோ இதை வந்து 3ல் ப்ளே பண்ணிங்கன்னா 1 2 3 டிங் 2 3 டிங் 2 3 இப்படி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். இது 3 கவுண்ட். நெக்ஸ்ட் 2 கவுண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். 2க்கு மாற்றினீங்க அப்படின்னா டிங் 2 டிங் 2, அந்த டிங்ன்றது 1 கவுண்ட். சரிங்களா? ஸோ டிங் 2 இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். தென் லாஸ்ட்டாக 1 டிங் 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 டிங். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கவுண்டிங். ஸோ இந்த கவுண்ட் எதுக்காண்டி இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நம்ம படித்து வச்சுருக்கோம்ல ஸ்கேல்ஸ், இந்த ஸ்கேல்ஸை இப்போ இது கூட சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளே பண்ண போகிறோம். இங்கே தான் முக்கியமான ஒரு செஷனுங்க. ஸோ ஒரு கீபோர்டு எடுத்துட்டிங்கன்னா கவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ட்ரம்ஸில் ப்ளே பண்ணி ட்ரம்மில் பழகி அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா கவுண்டிங் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியமான செஷன். சரிங்களா? ஸோ ஒரு கீபோர்டில் படிக்கும்போது கீபோர்டில் ஏன் நிறைய பேருக்கு படிக்க வராது அப்படின்னா அந்த கவுண்டிங் ரொம்ப மிஸ் ஆகும். நிப்பாட்டி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த செஷனுக்கு தான் இது முக்கியமான ஒரு செஷன் சொல்லி சொல்கிறேன். ஸோ கவனமாக கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கேலை ப்ளே பண்ணும்போது சரிகம 15 இருக்கு இல்லையா, அந்த 8 நோட்டு அதை எப்படி ப்ளே பண்ண போறீங்கன்னா 4 கவுண்டில், அதாவது சாவை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ 2 3 4, அதுக்கப்புறம் ரீயை ப்ரெஸ் பண்ணணும். ரீ 2 3 4, அப்புறம் காவை ப்ரெஸ் பண்ணணும். கா 2 3 4, மா 2 3 4, பா 2 3 4, இப்படி சா டு சா வரைக்கும் ப்ளே பண்ணணும். இதை அசெண்டிங்லேயே ப்ளே பண்ணணும், டிசெண்டிங்லேயே ப்ளே பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 1 டைம் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும்.
ஓகே guys, ஸோ நீங்கள் 4 கவுண்டுக்கு பார்த்துருப்பீங்க நம்புறேன். இப்போ 3 கவுண்டுக்கு பார்த்துருங்க. ஓகே guys, நீங்கள் 3 கவுண்டுக்கு பார்த்துருப்பீங்க நம்புறேன். 2 கவுண்ட் இப்போ பாருங்க. ஓகே guys, நீங்க 2 கவுண்ட் பார்த்திருப்பீங்க நம்புறேன். 1 கவுண்ட் பாருங்க. ஓகே guys, ஸோ நீங்கள் எல்லா கவுண்ட்டும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், அந்த கவுண்ட் ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணுறோம். எதுக்காண்டி அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃபிங்கர் அப்படியே கொஞ்சம் தேரும். ஸோ ப்ளே பண்ணும்போது ஃபிங்கரிங் வெரி 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 மஸ்ட். ஸோ நீங்கள் ஃபிங்கரை மிஸ் பண்ணாமல் 1 2 3க்கு அடுத்து 1 2 3 4 5 ப்ளே பண்ணணும். எஃப்க்கு 1 2 3 4 1 2 3 4 ஃபார்மேட்டை ப்ளே பண்ணணும். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சரிங்க, ஓகே guys, ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்குள்ள செஷன் முடிஞ்சுது. ஸோ முக்கியமாக இன்றைக்குள்ள பார்ட்ஸில் என்ன பார்த்துருக்கோம், நமக்கு ஸ்கேலை எப்படி ப்ளே பண்ணணும். ஸோ முக்கியமாக ஸ்கேலுக்குள்ள ப்ராக்டிக்ஸ் பார்த்துருக்கோம். தென் அதுக்குள்ளே ஃபிங்கரிங் பார்த்துருக்கோம். ஓகே guys, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.